14 மாவட்டங்களில் உள்ள ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஒன்றிணைந்து தான் வந்து இந்த முடிவு எடுத்திருக்கிறீங்க. இந்த முடிவை பற்றி சொல்லுங்கள். அந்த தொழிற்சங்கத்தில் இருக்கிற நிர்வாகிகள் மட்டும் அதுல வந்து ஒரு மாவட்டத்துக்கு நான் 6 பேர் 8 பேர் செயற்குழு பொதுக்குழு அப்படின்னு தமிழ்நாடு பூரா போட்டு வச்சிருக்கிறோம். அந்த இதுல செயற்குழு பொதுக்குழு கூடினால் அரசியல் அமைப்பா அதுல அறிவிக்கிறோம். இந்த நீங்க அரசியல் அமைப்பு ஆரம்பிச்சது ரஜினிகாந்துக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியாதுன்னா நம்ம நேற்று சேனல்ல இருந்தாங்கன்னா இது சம்பந்தமா நம்ம மேடத்துக்கு வந்து அவங்க வீட்டுல வந்து அதோடைய என்ன விவரங்கள் தபால் மூலமா அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருக்கோம். அவங்கள்ட்ட இருந்து என்ன ரிப்ளை வந்தது? இதுவரைக்கும் எந்த இதுவும் கிடையாதுன்னா. இதுவரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா இதுவரைக்கும் தகவல் கிடையாது. சரி, இந்த ரஜினி தபால் மூலமா எழுத்து மூலமா எழுதி நாங்க என்ன காரணம் எதுக்காக இது என்ன எதுக்காக பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அந்த காரணத்தை மட்டும் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருக்கோம். சரி, இந்த கட்சி பெயர் என்ன? அதே பொது தொழிலாளர் சங்கம் அப்படின்ற இதுலயே இயங்குமா இல்ல கட்சியோட பெயர் இல்ல? அதாவது இது வந்து தொழிற்சங்கங்கிறது அப்படியே இருக்குங்கண்ணா. ஓகே. அரசியலமைப்பு முறையா அது வந்து இப்போ 6 மாசத்துக்கு முன்னாடி அதோடைய வேலைகள் அதோடைய பதிவு அதோடைய ஃபைலா இதெல்லாம் முடிச்சு வச்சிருக்காங்கன்னா இதை வந்து 12ஆம் தேதி முறையா அறிவிச்சிருக்காங்கன்னா அந்த பேர் இப்ப சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறோம். இதோட கொடியோட அமைப்பு வந்து எப்படி இருக்கும்? ரஜினியோட படம் இருக்கும்? இல்லங்கண்ணா, எங்க தலைவர் அவங்களை வந்து எந்த வகையில அவர் மனசை புண்படுத்துறது இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். ஓகே, மனசை புண்படுத்துறது இல்லைன்னு நான் கேட்கல. கொடி எப்படி இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறேன். கொடிங்கிறதையும் அதே இடத்துல தான் அதுல வந்து அந்த இடத்துல அறிவிக்கிறாங்கண்ணா. அது இப்போ வெளிப்படுத்தாம வச்சிருக்கேங்க. அது போறோம், வேற ஒண்ணுமே இல்லைங்கண்ணா. திருப்பூர்ல தான் வெளியிட போறீங்க டிசம்பர் 12ஆம் தேதி. திருப்பூர் குமாரசாமி திருமண மண்டபம். ஓகே. அதுல செயற்குழு பொதுக்குழுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருக்கிறோம். எல்லா பத்திரிகைக்கும் எல்லா இதுக்கும் தகவல் கொடுத்துட்டோம்னா சரிங்க. மத்தியானம் 1 மணில இருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் இந்த கூட்டம் நடக்கணும். கட்சி அமைப்பது சம்பந்தமா வந்து தேர்தல் ஆணையத்துக்கு முறையா வந்து நீங்க ஆவணங்கள் எல்லாமே முறையா பண்ணிட்டு எல்லாமே பண்ணி எல்லாருடைய ஃபைலாவும் ரெடியா கையில வச்சிருக்கிறோம். ஓகே முருகேசன், நன்றி. யூடியூப் நேயர்கள் அனைவரும் ரெட் பிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்து.